ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான முறையில் செஞ்சுருக்கும். இனி உங்களுடைய வீட்டில் வெண்பொங்கல் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கும். கூடவே சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும் தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு. வாங்க வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொங்கலுக்கு எப்போவுமே பாசிப்பருப்பை வறுத்து செய்யும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு பாசிப்பருப்பை வறுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிஷம் நான் வறுத்துக்கிட்டேன். நம்ம பாசிப்பருப்பை வறுக்க பாசிப்பருப்போட மனம் நல்லா சூப்பராக வரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். வறுத்த பாசிப்பருப்பை பாத்திரத்தில் எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே பாசிப்பருப்பு எடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசியும் பருப்பும் அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். தண்ணி ஊற்றி நான் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். அரிசி பருப்பு ரெண்டையும் நான் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியில் நல்லா கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசியும் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருந்தேன். இப்போது 1.5 டம்ளர் அரிசி பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். கூட எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி வச்சுக்கணும். முதல்ல அரிசி பருப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறேன் தண்ணி. பொங்கல் நல்லா கொஞ்சம் குழஞ்சி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 டம்ளர் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மொத்தம் 4.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். உப்பு இப்போவே தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிட்டேன். இந்த குக்கரில் நார்மலாக 2 விசில் விட்டால் சாதம் நான் கரெக்டாக வெந்து வரும். பொங்கல் கொஞ்சம் குழஞ்சி வரணும் அப்படின்றதுனால நான் எக்ஸ்ட்ரா 1 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பொங்கலுக்கு இப்போ நான் தேங்காய் சட்னி செய்ய போகிறேன். சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி. 5 நிமிஷம் இருந்தால் போதும் சட்னி நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற தேங்காவை பார்த்து எடுத்து அதில் அரை முடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறேன். பூண்டு 1 பல் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். முதல்ல மிக்சியில் ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் சட்னி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சட்னி அரைச்சிட்டு ஒரு கப்புக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ சட்னியை தாளிச்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு. பொங்கலும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நான் மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. முதல்ல சட்னியை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பொங்கல் தாளிச்சிக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சட்னி தாளிக்கிறதுக்கெல்லாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடுறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நெய் சேர்த்தாச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியை சேர்த்துடுறேன். இஞ்சி சேர்த்து செய்யும்போது பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் பொங்கலில் எல்லா இடத்துலையும் முந்திரி இருக்கும். சாப்பிடும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃப்ளாட்டாக எடுத்துருக்க சீரகத்தை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக இருக்கிற பச்சை மிளகாவை 3 பச்சை மிளகாய் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க போதும். பச்சை மிளகா போட்டதும் தட்டு போட்டு மூடிடுங்க, இல்லைனா பச்சை மிளகா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். சும்மா ஒரு 30 செகண்ட் எண்ணெயில் பச்சை மிளகா விட்டால் போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட் எடுத்துடுறேன்.
கடைசியாக இது கூட கருவேப்பிலையை சேர்த்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போது ரெடி பண்ணியிருக்கிற தாளிப்பை பொங்கலில் சேர்த்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான முறையில் நம்ம பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டிஃபனுக்கும் சரி நைட்டு டின்னருக்கும் சரி ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ஒரு ரெசிபி டிஃபன் மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொங்கலும் தேங்காய் சட்னியும் செஞ்சிடலாம். பொங்கல் செய்யறதுக்குள்ளே சட்னியை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டையும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட்டு டின்னருக்கு டிஃபனாக எதனா செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.